இப்போ எனக்கு இங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் குடுத்திருக்கு. எனக்கு மல்டிபிள் டிமாண்ட் ஜோன்ஸ் இருக்கு. ஹியர் அண்ட் ஹியர். ஓகேங்களா? ஸோ இதுல நான் எதுல ட்ரேட் பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இப்போ 1 ஹவர்ல இருக்கோம். ஓகேங்களா? ஸோ நீங்க பிரீமியம் டிஸ்கவுண்ட் ஜோன் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்விங்குக்கு எடுத்தீங்கன்னா, கீழ இருக்கிறது எனக்கு பிரீமியம். ஸோ இந்த ஜோன் இந்த 2 தான் நாம கன்சிடர் பண்ண போறோம். அதுக்கப்புறம் இங்க வால்யூம் ப்ரொஃபைல் டூல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு அடிஷனல் கன்ஃபர்மேஷனுக்கு தான். இப்போ வால்யூம் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணா எனக்கு இந்த ஜோன தான் காட்டுது. இந்த ஜோன்ல வெறும் வால்யூம் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ டூ பி பெட்டர் சாய்ஸ் நான் இந்த ஜோன் எடுக்கிறேன். ஓகேங்களா? கரெக்ட்டா? இப்போ மார்க்கெட் இங்க வந்த உடனே ஒரு பை ஆயிருக்கு. கரெக்ட்டா? இப்போ இந்த என்ட்ரி நீங்க பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஒரு 1:2 குடுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்க ஸ்டாப் லாஸ்னா. மார்க்கெட் கரெக்ட்டா ஒரு 1:2 குடுத்திருக்கு. பட் நம்ப கன்ஃபர்மேஷன்ஸோட ட்ரேட் இருக்கணும்னா 5 மினிட்ஸ் போங்க. இப்போ மார்க்கெட் எனக்கு ஃபால் ஆயிருக்கு. பட் எம்எஸ்எஸ் குடுத்திருக்கான்னு கேட்டீங்கன்னா, குடுக்கல 5 மினிட்ஸ்ல. ஓகேவா? ஸோ இந்த ஜோன் நீங்க அவாய்ட் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? இல்ல நான் ஒரு சின்ன ஸ்கேல்பிங் தான் பண்ண போறேன்னா 3 மினிட்ஸ் போங்க. ஓகேங்களா? 3 மினிட்ஸ் போனீங்கன்னா எனக்கு எம்எஸ்எஸ் இல்ல. ஸோ இந்த ட்ரேட நீங்க கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? போஸ்ட் மார்க்கெட்ல எனக்கு ப்ராஃபிட் குடுத்த மாரி தான் இருக்கு. இது வந்து உங்களோட ரூல்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபை ஆகாதனால இந்த ட்ரேட நீங்க எடுக்காதீங்க. பட் ரிஸ்க் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. இத வந்து நீங்க ஜர்னல் மெயின்டெயின் பண்ணி இது எவ்வளோ ப்ராஃபிட்டபிலிட்டியா இருக்குன்னு பார்த்துக்கோங்க.